அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள், எந்த நட்சத்திரத்தோடு காதலில் அல்லது திருமணத்தில் சேரக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அஸ்தம் நட்சத்திரம் என்பது சந்திரனோட நட்சத்திரம். இந்த அஸ்தம் நட்சத்திரம் இருக்கிறது புதனின் வீடாக வரக்கூடிய கன்னியில இருக்கு. அப்போ அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கன்னி ராசி. இவங்க புத்திசாலித்தனமா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும், அமைதியான குணம், நிர்வாக திறமை நிறைய இருக்கும். அதே போல ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணை போலவும், ஆணா இருந்தாக கொஞ்சம் பெண் தன்மையும் கொஞ்சம் இருக்கும். நிறைய யோசிக்கக்கூடியவர்கள், சிந்தனை அதிகம். இவங்க கைராசியானவர்கள் கூட சொல்லலாம். இவங்க ஒரு குடும்பத்துக்கு வாழ்றதுக்கு பாருங்க, ஒரு பெண்ணா இருக்கிறாங்கன்னாக்க அந்த குடும்பம் நல்ல விருத்தியாகும். அதே போல அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் டாக்டரா இருக்காங்க, கைராசி மருத்துவர்னு பேர் வாங்கியிருக்காங்க. இந்த அஸ்தம் நட்சத்திரத்தின் சின்னம் கை. அப்போ இவங்க கைவினை பொருட்கள் செய்யறது, கையால் செய்யக்கூடிய அத்தனை பொருட்களுமே பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஃபெமிலியரையும் ஏற்படுத்தி தரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் நிர்வாகத்திறன் கொண்டவர்கள், நிதானமாகவும் கொஞ்சம் செயல்படக்கூடியவர்கள். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் போய் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பேசினா அன்பாக பேசுவாங்க. அதே போல இவங்களை யாராவது ஒரு பாதிப்பு இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னாக்க அதை அவ்வளவு எளிதில் மறக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில புத்திசாலித்தனத்தால் அவங்களுக்கு பாதிப்பை மீண்டும் கொடுப்பார்கள். இவங்க இறங்கி சண்டை போட்டு எல்லாம் எதுலையும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா புத்தியால எதிரிகளை வெல்வார்கள். கலைகளில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. மேலும் இவர்களை பொறுத்தவரையிலும் அக்கௌண்ட்ஸ், நிர்வாகம், ஆசிரியர் பணி, ஜோதிடம், இந்த மாதிரியான துறைகள்லாம் இவங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விடாமுயற்சி உடையவர்கள், எந்த ஒரு காரியத்தையுமே தொடர்ந்து செய்து ஜெயிக்கக்கூடியவர்கள். நல்ல பேச்சாற்றல் இருக்கும், பேசினாங்கன்னா நல்லா பேசுவாங்க. மேடை பேச்சு இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே வரும். அதே போல பார்க்கறதுக்கு நல்ல அமைதியான தோற்றமாக இருந்தாலும் மனதிற்குள் எதையாவது சாதிக்கணும்ன்ற அந்த வெறி இருந்துகிட்டே இருக்கும். கோபமும் இருக்கும், உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருப்பாங்க. அந்த கோபத்தை தன்னுடைய நெருங்கியவர்கள் கிட்ட மட்டும்தான் காட்டுவாங்க. மேலும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிள்ளைங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க, பற்று வச்சிருப்பாங்க. பெரியவங்களுக்கும் மரியாதை குடிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. பெரியவர்களை மதித்து நடப்பவர்களாகவும் இருப்பாங்க. எதையாவது செய்து சாதிச்சு வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் சின்ன வயசுல இருந்தே ஓடிக்கிட்டு இருக்கோம். தாய் மேல அன்பு இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்கு இருக்கும், அல்லது தாயாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். தந்தை மேல ரொம்ப ரொம்ப பாசம் இருக்கும், தந்தையால ஆதாயங்கள்லாம் உண்டு. சொத்துக்கள் வகையில பூர்வீக சொத்து அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. காதல் போன்றவை இவர்களுக்கு ஏற்பட்டு நீங்கும், அல்லது காதல்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு ஏற்படும். அது ஜாதகத்தை பொறுத்து. ஆனா காதல் என்பது ஒண்ணு கட்டாயம் இவங்களுக்கு வாழ்க்கையில ஒண்ணு கிராஸ் பண்ணும். அதுல காதல் திருமணமே கூட சில பேருக்கு ஏற்படுது. அந்த காதல் திருமணம் ஜாதகத்தின்படி ஏற்படுதுன்னாக்க அது நல்ல பொசிஷன்ல இருந்தா எந்த பாதிப்பும் கொடுக்காது. ஆனா கலசர தோஷம் இருந்து காதல் திருமணம் ஏற்படுதுன்னா தான் அவங்களுக்கு தான் அந்த இரண்டாவது திருமணம் போய் பண்ணக்கூடிய சூழ்நிலை, அல்லது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு சேரக்கூடாத நட்சத்திரத்தோட காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கையில பிரிவுகள், பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பானவர்கள், எதையும் செயல்படுத்தி வெற்றி அடையணும்ன்ற எண்ணங்கள், ஒரு டேலண்ட் இருந்துகிட்டே இருக்கும். புத்திசாலித்தனம், புதனின் புத்திசாலித்தனமும் சந்திரனுடைய மனக்குழப்பமும் இவங்க கிட்ட இருக்கும். அதே போல நிறைய டிராவல் பண்றதை விரும்புவாங்க. அலைச்சல் பயணங்கள் நிறையவே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்க, யூஸ்வலா இவங்களுக்கு கொஞ்சம் தாமதமா திருமணம் ஆகுது. ஒரு 27 வயதுல இருந்து தான் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கே கூட. ஆண்களாக இருந்தாலையும் ஒரு 30 வயதே கூட சில பேருக்கு ஆயிடும், 30க்கு மேல கூட சில பேருக்கு ஆயிடுது. நல்ல பொருத்தம் இருந்து திருமண வாழ்க்கை அமையுதுன்னாக்க அந்த வாழ்க்கையில பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி நல்ல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுது. வீடு, நிலம், சொத்து சேர்க்கை, நகை நட்டு இதெல்லாம் சேர்க்கையெல்லாம் ஏற்படுது. ஆனா பொருத்தம் இல்லைன்னா தான் அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டுடுது. பிரிந்து தனிமையாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதே போல இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில, குறிப்பா கூட்டு குடும்பமா இருக்கிறாங்கன்னா சில பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்க. குறிப்பா மாமியார் வகையில அல்லது தாயாரின் வகையில கூட சில பிரச்சனை. எப்பயுமே இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க பெண்ணுக்கு பெண் எதிரின்ற மாதிரி இவங்க சப்போஸ் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்ணாக இருக்காங்கன்னாக்க ஒர்க் பண்ற இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்க பெண்களாலேயே, அதாவது கூட ஒர்க் பண்ற சேம் ஜெண்டராலேயே பாதிப்படைவாங்க. ஆணாக இருக்கிறாங்கன்னாக்க ஆணுக்கு ஆண் பாதிப்பு பிரச்சனைன்ற மாதிரி சேம் ஜெண்டராலேயே
இவங்களுக்கு பிரச்சனை வரும். ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலுமே சரி. அதே போல இவங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணாக இருந்து இருக்கிறாங்கன்னாக்க குறிப்பா மாமியாரால பிரச்சனை, சப்போஸ் ஆணாக இருந்து இருக்கிறாங்கன்னாக்க மாமனாரால பிரச்சனைகளை வரும். குறிப்பா வாழ்க்கை துணைவரின் சகோதரர்களோட இவங்க ஒத்துழைக்காம பிரச்சனையோட இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இது ஒரு பொது பலனாக தான் சொல்றேன் நானு. சில பேர் விதிவிலக்கும் இருப்பீங்க. தாம்பத்திய வாழ்க்கை எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கிறதுல அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இல்லாம அல்லது உடல்நல தொந்தரவு போன்றவற்றால் அதை அவாய்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுது. ஆனாலும் குழந்தை பாக்கியம் உண்டு. அதே சமயத்துல குழந்தைங்களை கண்டித்தும் வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. முன்னேற்றங்கள் அடையக்கூடியவர்கள் தான். இந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு, சுற்று வட்டாரங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கும். நல்ல நட்பு இருக்காது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆசனவாய் பிரச்சனைகள், அதே போல இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் அந்த சளி தொந்தரவுகள் போன்றவையெல்லாம் நிறையவே இருக்கும். அந்த கிரக அமைப்புகளை பொறுத்துதான் அந்த நோய் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் ஒரு சுப கிரகத்தோட பார்வை லக்னத்துக்கு இருக்குன்னாக்க அவங்க அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. இப்போ அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு காதல்ல இருக்கிறாங்க அல்லது திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா எந்த நட்சத்திரக்காரங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுத்தவரையிலும் இந்த ராகுவின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த நட்சத்திரத்துடன் காதல் ஏற்பட்டாலும் காதல் முறிவுகள் ஏற்படும். அல்லது அது சக்சஸ் ஆகி கல்யாணமே ஆயிடுது, கலசர தோஷம் ஜாதகத்துல இருந்து கல்யாணமே ஆயிடுதுனாலையும் அவங்க அந்த கல்யாண வாழ்க்கையில கருத்து வேறுபாடோட வாழக்கூடிய சூழ்நிலை அல்லது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, இரண்டாம் தாரம் போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால இந்த நட்சத்திரத்துடன் காதல் போன்றவற்றில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அல்லது பண பரிவர்த்தனை ஏற்பட்டால் கூட அதுல கூட சில பிரச்சனைகள் ஏற்படும். இவங்களோட ஒப்பந்தங்கள் செய்துக்கிறீங்கன்னா கூட அது உங்களுக்கு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சதயம், சுவாதி, திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு வீடு கட்ட முயற்சி பண்றீங்கன்னா கூட நிறைய சிக்கல், சொன்ன நேரத்துல முடிச்சு கொடுக்காத நிலைமை, கடைசியில ஒரு மனஸ்தாபத்தோடு முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ முக்கியமான காதல், கல்யாணத்துக்கு அதே போல முக்கிய ஒப்பந்தங்கள் போடுறது, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு. இப்போ ரஜ்ஜி பொருத்தமும் வராது, திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா கூட. அதே போலவே அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் பூராடம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடும் கல்யாணமே ஆகுதுன்னா கூட அது பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். கருத்து வேறுபாடோடய வாழ்ற மாதிரி தான் இருக்கும். பிரிந்தே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடய வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அப்போ பூரம், பூராடம், பரணி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு இவர்கள் காதலிலோ அல்லது ஒரு திருமண பந்தத்திலேயோ இணையறாங்கன்னாக அதுவுமே நிலையானதாக இருக்கிறதுல அல்லது பிரச்சனையோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். இவர்களோட ஒரு கூட்டு தொழிலோ அல்லது கொடுக்கல் வாங்கலோ அல்லது ஒப்பந்தங்களோ செய்து கொள்ளும் போதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடும் முக்கியமான விஷயங்கள்ல ஒப்பந்தங்கள் போடுறதுல அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல்ல போன்றவற்றையெல்லாம் தவிர்க்கணும். காதல் போன்றவற்றிலும் சேர்க்கக்கூடாத நட்சத்திரம். சப்போஸ் நான் இவங்களை காதல் பண்றேன், இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தோட காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்கறீங்கன்னாக்க உங்க ஜாதகத்தை பாருங்க. தோஷங்கள்லாம் இல்ல அப்படின்னா கல்யாணம் பண்ணுங்க. ஆனாலும் வாழ்க்கையில ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா தோஷமும் இருக்கு ஜாதகத்துல, ரெண்டு பேருக்குமே தோஷம் இருக்கு. கலஸ்தர தோஷம் இருக்கு, அல்லது ஒருத்தருக்கு ராகு கேது தோஷம் இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்ல. ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் கடுமையா இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்ல. இந்த மாதிரி ஒரு பொருத்தம் இல்லாதவர்கள நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த கல்யாண வாழ்க்கை நீடிக்காது. ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஏற்பட்டு ஒரு ஷார்ட் டேர்ம்ல முடிந்து போகக்கூடியதாகவே இருக்கும். அதனால காதல் குறையாம இருக்கு, நான் எதையும் சமாளிப்புன்னு இறங்கினாலையும் தோஷங்கள்லாம் இருந்து இறங்குனீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி அர்த்தம். தெரிந்தே ரிஸ்க் எடுத்துட்டு அதுக்கு பரிகாரம்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட். பரிகாரத்தால சில விஷயத்தெல்லாம் மாற்ற முடியாது. எல்லாத்துக்குமே பரிகாரத்தால மாத்திர முடியும் அப்படின்றத சொல்ல முடியாது. அப்போ இந்த நட்சத்திரத்தோடு சேர்வதை தவிர்க்கிறது நல்லது. இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த கோவிலுக்கு போனாக சிறப்பு அப்படின்னாக்க மயிலாடுதுறை அருகே கோமலம் என்ற ஊர்ல இருக்கக்கூடிய கிருபாபுரீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம். கும்பகோணத்துக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய பெங்களூர் கைலாசநாதர் கோயில் இந்த அஸ்தம் நட்சத்திரத்துக்கு உரிய ஸ்தலம். போயிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். திருமண தடைகள் நீங்கும். வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள், கடன் அதிகமா இருக்கு, உடல்நலத்தில் அதிக தொந்தரவுகள் இருக்கு, நீங்கவே இல்லை,
நோய்க்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறானா குணமாகலன்றவங்க இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல இந்த அஸ்தம் நட்சத்திரம் சூரியனின் கடவுளாக ஸ்வீதாவை குறிக்கக்கூடியது. இந்த அதி தேவதை ஸ்வீதா. அப்போ இது ஒரு சூரிய கடவுள். அதனால சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையில துளசி மாலை அணிவித்து அருகாமையிலேயே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே நல்லது நடக்கும். அடுத்தது ஆதித்ய இருதயம் கேட்டுட்டு வரலாம், அல்லது ஆதித்ய இருதயம் படிச்சுட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அப்போ அந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் சொன்ன இந்த நட்சத்திரத்தோடு காதல் மற்றும் கூட்டு தொழில் மற்ற ஒப்பந்தங்கள் போடுவதை தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.